ஜெபம் பண்ணிக்கோங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் வாசிப்போமாக. 1 Chronicles chapter 4 verse 9, 10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாங்களா? யாபேஸ் என்று பெயரிட்டால். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன செய்யணுமா? விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை அல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவன் அர்த்தம், துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்ற அர்த்தம், அல்லது வேதனை உண்டாக்குகிறவன் அர்த்தம். என்னத்தை உண்டாக்குகிறவன்? அவன் தாய் பாருங்க, பிள்ளை பிறக்கும் போது வேத ஆராய்ச்சியர்கள் சொல்றது என்னென்ன அப்படின்னா, அவனுடைய தாய் குழந்தை பிறக்கும் போது அவங்க கணவனார் ஏதோ ஒரு விதத்திலேயோ செத்து போனார் அப்படிங்கிற நியூஸ் அவளுக்கு என்ன செய்து வருது. அதனால அந்த பிள்ளைக்கு பேரை என்ன வைக்கிறாங்க? வேதனை உண்டாக்குகிறவன், துக்கத்தை உண்டாக்குகிறவன் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. அதனால யார் அவனை பார்த்து கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஏ வேதனை உண்டாக்குகிறவனே, ஏ துக்கப்படுத்துகிறவனே, வாப்பா அப்படின்னு சொல்லி. நம்ம வீடுகளில் நம்ம சொந்த பந்தங்களில் சிலர் நம்மளை ஒதுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? உன்னால் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீட்டில் அமைதியாக வாயை மூடிட்டு என்ன செய்யும்? உட்கார் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் அநேகர் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா வேதனைப்படுத்துகிறவன் சொன்னாங்க. ஆனால் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டதாக, ஒதுக்கப்பட்டதாக உங்கள் வீட்டாட்களோ உங்கள் சொந்த பந்தங்களோ உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் உங்கள் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணல, ஜெபத்தில் ஒரு பகுதி வேண்டுதல். அல்லேலூயா. ஜெபம் என்றால் 4 பகுதி இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஜெபம் என்றால் 4 பகுதி இருக்குது. நம்ம நிறைய வேளையில் ஜெபம் பண்ணுறோம். இங்கே அவன் ஜெபம் பண்ணான்னு போடல, அவன் வேண்டுதல் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஜெபம் என்பது வேற, வேண்டுதல் என்பது வேற. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேண்டுதல் பண்ணணும். வேண்டுதல் தான் ரெக்வெஸ்ட்னு அர்த்தம். வேண்டுதல் என்ன அர்த்தங்க? வேண்டுதல் என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? ரெக்வெஸ்ட். அதிகாரிகள்கிட்ட போய் நம்ம உரிமையை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. வாசிங்க பார்க்கலாம். ஜெபம் என்றால் 4 பகுதி இருக்கு. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோதரங்களையும் பண்ணணும். இன்னைக்கு ஏன் எழுப்புதல் வரமாட்டேங்குது அப்படின்னா, ஜெபம் சபை நிறைய வேலை ஜெபம் மட்டும் தான் பண்ணுது. ஆனால் இங்கே ஆவியானவர் சொல்லுகிற காரியம் 4 காரியம் செய்யணும். என்ன? முதல்ல விண்ணப்பம். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணணுங்க? விண்ணப்பம் பண்றது அப்படின்னா பரிந்து பேசுறது. விண்ணப்பம்னா என்னதுங்க? பரிந்து பேசுறது. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? பரிந்து பேசணும். அடுத்து 2வது என்னது? ஜெபம். ஜெபம்னா உரிமையோட கேட்கறது. அல்லேலூயா. அப்பா பிள்ளை அப்படிங்கிற உறவு. என்ன உறவுங்க? ஜெபம்னா என்னது? உரிமையோட கேட்கறது. அல்லேலூயா. வேண்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ரெக்வெஸ்டா கேட்கறது. தயவு செய்து சார், ப்ளீஸ் சார், எனக்கு என்ன போடுங்க, ஒரு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்கன்னா அதிகாரிகிட்ட. இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கறது அப்படிதான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நிலைமையின்படி பார்த்தா அவன் உண்மையிலே வேதனை உண்டாக்குகிறவன், அவன் உண்மையிலே துக்கப்படுத்துகிறவன், அவன் யாருக்கும் புரோஜனமற்றவன். சுருக்கமாக சொல்ல போனா அவன் யாருக்குமே என்னப்பட்டவன்? புரோஜனமற்றவன். ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரை ப்ளீஸ் என்னை நிறைய பேருக்கு புரோஜனம் உள்ள ஒரு மனிதனா என்ன செய்யும்? மாற்றும். எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க.
எப்படி வேண்டுதல் செய்கிறான்? ரெக்வஸ்ட். சரிதானா? தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டதாக, ஒதுக்கப்பட்டதாக, யாருக்கு பிரயோஜனமற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் உங்கள் நிலைமையை மாற்ற முடியும். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் ஜெபித்த அந்த ஜெபத்தில் பாருங்க 4 ஜெபம் இருக்குது. முதல்ல என்ன செய்ய பண்றான்? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அவன் ஜெபித்த முதல் ஜெபம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. முதல்ல ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேலைகளில் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை போராட்டத்தை சந்திக்கும் பொழுது என்ன விரும்புவாங்க தெரியுமா? ஆமாம், நான் இருந்து என்ன கிடைச்சி என்ன பிரயோஜனம், சேத்தா சாவல் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? என்னத்தை விரும்ப மாட்டாங்க? ஆசீர்வாதத்தை விரும்ப மாட்டாங்க. பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்காங்க, சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வயசுங்கிறது இப்போ முக்கியம் அல்ல. நீங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். என்ன செய்யணும்? நிறைய பேரில் நம்ம பிரச்சனையை பார்த்து 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 என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆமாம் இதுக்கு மேலே எனக்கு கிடைச்சி. நாங்கள் இயேசுவை பற்றி சிலர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வயசாகி போச்சு சார், இப்போ என்னது சார் இயேசுவை தேடுறேங்க. ஆனால் இயேசு வர்றது ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இயேசுவை இப்போ என்னத்தை தான் தேடுறது, சாகக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சான். எந்த ஸ்டேஜ் வந்துருச்சான்? சாகக்கூடிய ஸ்டேஜ் வந்து, ஐயா இப்போ தான் உனக்கு இயேசுவே ரொம்ப ரொம்ப தேவை. அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். இயேசு வர்றதா என்னது? ஆசீர்வாதம். இயேசு வேண்டான்னு சொன்ன உன் நிலைமை என்ன ஆகி போவோம்? பரிதாபமாகி போவோம். இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வயசாகிருச்சுன்னா இயேசு என்ன செய்யலையா? தேவையில்லையா? அது ஒரு ஸ்டேஜில் இயேசுவை தேடுறது சார். இப்போ என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. வாலிபர்கிட்ட போய் சொன்னால் அப்படி தான் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அப்படியே ஓடி ஆடி உட்கார்ந்த பிறகு யாரை தேடணுமா? இயேசுவை தேடணும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு எப்பயுமே யார் தேவை தெரியுமா? இயேசு தேவை. ஆசீர்வாதம் வேறு யாரும் கிடையாது, இயேசு தான். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ளே வந்துட்டா நமக்கு என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வந்துடும். அதுபோல் நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பணும். ஆசீர்வாதத்தில் 2 வகை ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், 2வது இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். நமக்கு என்ன தேவை? ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தேவை, உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் தேவை. அல்லேலூயா. 2யுமே கர்த்தர்கிட்ட கேட்கணும். சில ஆத்துமாக்கள் பார்த்தீங்கன்னா 2யுமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் போதும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லி சில ஆத்துமாக்கள் நினைக்கிறாங்க. சிலர் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் போதும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2மே தப்பு. நல்லா கவனிக்கணும். 2மே இருந்தால் தான் நம்ம தேவராஜ்யத்தை கட்ட முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்பு இருந்தால் போதும் சார். எது இருந்தால் போதும் சார்? அன்பு இருந்தால் போதும் சார். நமக்கு வரங்கள்லாம் வேண்டாம் சார். என்ன வேண்டாமா? வரங்கள் இருந்தால் தான். இன்னைக்குள்ள மக்கள்லாம் சோசியத்தை நாடி போகிறான். ஏன் பாம்பு கோயிலுக்கு போகிறான் அப்படின்னா, அது ஏதாவது குறி சொல்லுன்னு சொல்லி போகிறான். குறி சொல்கிற ஆவி அவங்க மூலமாக என்ன செய்யுது? கிரியை செய்யுது. அதே இது உண்மையாக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வரங்களினாலும் கனிகளினால் நிரம்பி ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா, ஊழியக்காரன் சொன்னால் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மக்கள் எங்கேயாவது போவாங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் 4 திருஷ்டிக்காரன்ட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போவாங்களாம். 4 திருஷ்டிக்காரனை யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரங்களுக்கு வரங்களும் தேவை, என்ன தேவை? கனிகளும் தேவை. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஒன்றை பிடிச்சிட்டு ஒன்று என்ன செஞ்சாங்க விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படிங்கிறதுல ஆவிக்குரிய பிளஸ்ஸிங் எனக்கு வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? உதவி செய்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்யலாம்? அழிந்து போகிற உலக பொருட்களினால, அமைதியுள்ள பொருட்கள்னால என்ன செய்யணும்? உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு அது தேவை. ஏன்னா நீயே இயேசுவை தேடுற, ரொம்ப பஞ்சத்தில் இருக்கு அப்படின்னு யாராவது இயேசுவை தேடி வருவாங்களா? தர மாட்டாங்க. ஆனால் நமக்கு நோக்கம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது. இப்போ இந்த யாபேசுடைய வாழ்க்கை ஒரே துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது 2 பிளஸிங்கையும் தான் கேட்குறான். என்ன பிளஸிங் கேட்டான் தெரியுமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்படின்னா உலக பிரகாரமாகவும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா செல்வங்கள் வேண்டும், அதுபோல் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னு அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு என்ன செய்தாரா? அறிவிச்சது. அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா அவன் கனம் பெற்றவனாமா. அன்னைக்கு பைபிளில் எழுதப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் உலக பிரகாரமும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் ஆவிக்குரிய
ரீதியிலும் இந்த யாபேஸ் என்ன செய்யப்பட்டான்? ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தரிடத்துல ரெக்வெஸ்ட் பண்ணி ஜெபிக்கணும். என்ன பண்ணி ஜெபிக்கணும்? என்ன பண்ணி ஜெபிக்கணும்? தயவு செய்து ஆண்டவரே என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அவர் கரத்தை நீட்டிட்டார்னு வச்சுக்கோங்களேன், யாராலும் அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா. யார் கரத்தை நீட்டினா? இயேசு கரத்தை நீட்டினா. அல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு தடை யார் தெரியுமா? நம்ம தான் முதல் தடையே. முதல் தடை யாரு தான்? சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் நினச்சா கூட நமக்கு வச்சிருக்கிறது ஆசீர்வாதத்தை அவன் போராடி வரனா இது பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் விரும்பலைன்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவாலே உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் விரும்பணும். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும் விரும்புகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது அவன் ஜெபம் பண்ணுறதை பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை என்ன செய்யணுமா? பெரிதாக்கி. நிறைய வேலைகளில் நமக்கு சும்மா ஏதோ ரசிக்கப்பட்டோம், ஏதோ 4 பைபிள் வாசிக்கிறோம், ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ இதோட இப்படியே வாழ்த்து இப்படியே கதையை என்ன செஞ்சிருவோம். அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்குள்ள வந்துருக்காங்க. இதை விரும்பக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை விரும்ப வேண்டும். அல்லேலூயா. என்னத்தை விரும்பணுங்க? வாய்ப்புகள் பெருகணும்னு ஜெபிக்கணும். ஊழியத்தின் அழைப்புகள் பெருகணும் சொல்லி விரும்பணும். ஊழியத்தின் எல்லைகள் பெருகணும் விரும்பணும். வியாபாரத்தில் எல்லைகள் பெருகணும் விரும்பணும். நம்முடைய வருமானங்கள் பெருகணும் விரும்பணும். அல்லேலூயா. ஆண்டவரே கணவனாருடைய வருமானம் என்ன செய்யட்டும்? பெருகணும்னு விரும்பணும். அல்லேலூயா. அதுபோல எனக்கு வாய்ப்புகள் பெருகணும். நான் உமக்காக உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக நீங்க எனக்கு வாய்ப்புகளை பெருக பண்ணுங்கன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. வாய்ப்புகள் பெருகினா தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். வேதத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு 5 தாலந்து தரார், ஒரு மனிதனுக்கு 2 தாலந்து தரார், ஒரு மனிதனுக்கு 1 தாலந்து தந்தார். ஆனா 5 தாலந்து உள்ளவன் அதை என்ன செய்தான்? பெருக பண்ணினான். 2 தாலந்து உள்ளவன் அதை என்ன செய்தான்? பெருக பண்ணான். ஆனா 1 தாலந்து உள்ளவன் என்ன செஞ்சான் தெரியுமா? புதைச்சி சோம்பேறியா வச்சுட்டான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றதான ரட்சிப்பு, நம்ம பெற்றதான அபிஷேகம், நம்ம பெற்றதான வேத வசன வெளிப்பாடு, இதை நம்ம நிறைய பேருக்கு சொல்வதன் மூலம் வேத வசன வெளிப்பாடு பெருகணும், அபிஷேகம் பெருகணும், வாய்ப்புகள் பெருகணும், கிருபைகள் பெருகணும். அல்லேலூயா. பெருகினா தான் கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? உண்மையுள்ளவன் சொல்வார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆனால் உண்மையுள்ள மனிதன் தான் கர்த்தரால் என்ன செய்யப்பட முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். உண்மையுள்ள மனிதன் என்ன தெரியுமா? பயன்படுத்துகிறவன். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்ததான கிருபைகளை இப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளத்து கொடுத்துருக்கிறார். யாருமே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஒன்று உங்களுக்கு கை கொடுத்துருக்கார், டாக்ஸ் கொடுக்கலாம். அல்லேலூயா. வாய் கொடுத்துருக்காருல்ல, இயேசுவை பற்றி சொல்லலாம். யாரை பற்றி சொல்லலாம்? இயேசு உங்களை நேசிக்கிறார். சொல்ல முடியுமா? முடியாதா? பார்க்குறவங்களுக்கு சொல்லாமல் சொல்ல முடியாதா? கால் இருக்குல்ல, நடந்து போகலாம், நடந்து சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். பணம் கொடுத்துருந்தா அதன் மூலமாக பைபிள் வாங்கி 4 பேருக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்? ஹெல்ப் பண்ணலாம். ஏதோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உடல் ஆரோக்கியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவே மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு வாய்ப்புகள் பெருகணும். எந்த வாய்ப்பு? தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்ன பெருகணுங்க? என் எல்லைகள் பெரிதாகட்டும். நான் இப்படியே ஒரே இடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்க கூடாது. என்ன பலருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரங்களாக ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே இடத்துல போய் இப்படியே இருக்கக்கூடாது. பல தேசங்களுக்கு என்னை கொண்டு போங்க, எனக்கு வாய்ப்புகளை பெருக பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். அல்லேலூயா. அவன் அதைத்தான் கேட்டான். நான் ஒரு குறுகிய எல்லைக்குள்ள வாழ விரும்பல. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யை கட்டுவதற்காக என் எல்லைகளை என்ன செய்யும்? பெரிதாக்கும். தேவ பிள்ளையை நீங்க முதல்ல ஆசீர்வாதத்தை விரும்பணும். ரெண்டாவது பெருக்கத்தை விரும்பணும். என்னத்தை விரும்பணும் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தில் பெருகணும், ஜெப வாழ்க்கையில பெருகணும், விசுவாசத்தில் என்ன செய்யணும்? பெருகணும், பரிசுத்தத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரு 4 பேருக்காவது சுவிசேஷம் சொன்னோம். இப்போ நிறைய பேர் சுவிசேஷம் என்ன செய்யறதில்லை. ரட்சிக்கப்பட்ட நாளில் அந்த 5 தாளந்து கொஞ்சம் பெருக்கணும். இப்போ என்ன செஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா? புதைச்சி வச்சிருக்கோம். இப்போ நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வார்? உண்மை இல்லைவன் சொல்வார். அதனால கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும்.
தொழிலை பயன்படுத்தி வர்றவங்களுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லலாம். அல்லேலூயா. என்னென்ன விதங்களில் உங்கள் வீட்டில் பால் ஊற்றுறாங்க பார்த்தீங்களா? பால்காரங்களுக்கு நல்லா தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ரெண்டா கையில் கைப்பிரதி என்ன செய்யணும்? கொடுக்கணும். விதைக்க வேண்டியது உங்கள் டியூட்டி, கர்த்தர் அதை விளைய செய்வார். அல்லேலூயா. விதைக்க வேண்டியது யாருடைய டியூட்டி? அது மாதிரி காய்கறி கடைக்கு போகணும். ஆத்துக்காரரே போய்கிட்டு இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் போகணும், நீங்கள் போய் பழகணும். அல்லேலூயா. பழகி அந்த அக்காட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசுனீங்கன்னா அந்த அக்கா பேச்சு கொடுப்பாங்க. பேச்சு கொடுக்கும்போது அக்கா இயேசு உங்களை என்ன செய்கிறாரு? நேசிக்கிறாருக்கா. உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தான் மாறணும். ஏன்னா ஜென்ஸுக்கு பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் யார் அனுப்பிவிட்டு உட்காந்துருந்தாங்க? ஜென்ஸ் அனுப்பி விட்டுட்டு கடைக்கு என்ன செய்யறதில்ல, போகிறதில்ல. பிற எங்கே அந்த அக்கா ரசிக்கப்பட? அந்த அக்கா எப்போ பார்த்தாலும் ஒரே பிஸி மேன் தான். எந்த அக்கா? அந்த அக்கா இந்த கடையில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அக்கா ஒரே பிஸி தான். பிஸின்னு போனால் அந்த அக்கா என்ன ரசிக்கப்படும்? யோசித்து பாருங்க. மனசில் இருக்கிறது வெளியே சொல்ல முடியுமா? ஜென்ஸுக்கு சொல்ல முடியும். யார்கிட்ட தான் சொல்ல முடியும்? லேடிஸ் தான். நீங்கள் ஜெபத்தோடு போங்க, அந்த அக்கா உள்ளத்தில் இருக்கலாம் அப்படியே தட்டிடும். அல்லேலூயா. தட்டினதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்துமா கர்த்தருக்கு என்ன செய்யலாம்? ஆதாயம் பண்ணலாம். அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. காய்கறி கூட எடுத்து எங்கே போகணும்? பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ தான் எல்லைகள் என்ன செய்யும்? பெரிதாக. ஏன்னா அந்த அக்காட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த அக்காவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணோடனே தலைவலி மாறிடும். உடனே அந்த அக்கா இன்னொரு அக்காவுக்கு சொல்லுவோம். அந்த அக்கா என்ன சொல்லும் தெரியுமா? அந்த அக்காட்ட ஜெபம் பண்ணால் இயேசு என்ன தர்றாரு? சுகம் தர்றாருன்னு. அப்படியே எல்லைகள் என்ன செய்யும்? பெரிதாக. வீட்டுக்குள்ள கதவை பிடிச்சி உட்காந்துருந்தா எங்கே எல்லை பெரிதாகும்? கேட்குறேன். வெளியே வரணுமா வேண்டாமா? ஊழியத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஆமாம். நான் எங்கள் கூட கிளம்பிடணும் ஊழியத்துக்கு. வாங்க பாஸ்டர், நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ நாங்கள் என்ன செய்கிறோம்? வர்றோன்னு சொல்லி வாங்க, நாங்கள் உங்கள் எல்லா இடத்துலையும் களத்தில் இறக்கி விட்டுருவோம். அல்லேலூயா. ஆமாம். நம்ம ஊழியத்தில் சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு வேன் வாங்கி தரப்போகிறோம். அல்லேலூயா. நம்ம டீமாக ஊருக்கு என்ன செய்ய போகிறோம்? போகிறோம். எல்லா ஊர்களையும் போய் என்ன செய்ய போகிறோம்னா ஜெபிக்க போகிறோம். அந்த பட்டணத்தில் எழுப்புதலை கர்த்தர் நம்ம மூலமாக என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். எப்படி எல்லைகள் என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? விரும்பினாதான் ஏன் கொடுக்கப்படும்? விரும்பாமல் ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ கண்ணை மூடணும். நாட்டில் நிறைய பேர் இப்படி தான் என்ன செய்கிறாங்க? வாழ்கிறாங்க. நம்ம அப்படி வாழக்கூடாது. கடைசி வினாடி வரைக்கும் பிரசங்கம் பண்ணும்போதே இயேசு என்ன கூப்பிடுறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன், இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அல்லேலூயா. எப்படி கிளம்பணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ இயேசப்பா என்ன கூப்பிட்றாரு, கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் என்ன செய்வாராங்க? ஆசீர்வதிப்பாராங்க. நான் வருகிறேன் அப்படி தான் நான் சொல்லிட்டு போக போகிறேன். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் விரும்புனா தானே கர்த்தர் தருவார். நம்ம எப்படி விரும்புகிறோன்னா அந்த அக்காவுக்கே சாகும்போது இப்படி எடுத்துக்கிட்டு கிடக்குது, எனக்கு எப்படி எடுத்துக்கிட்டு கிடப்பேனோ தெரியலையே, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ. அது உன் விசுவாசத்தின்படி உனக்கு என்ன செய்ய கிடக்குது? என்ன விசுவாசிக்க போறீங்க? எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வயசானாலும் பிந்து மாதிரி தான் நிற்போம். அல்லேலூயா. 100 வயசானாலும் இப்படி தான் என்ன செய்வோம்? பிரசங்கம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமாம். அப்படி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆட்கள் இப்பயே எப்படி விசுவாசிக்கிறாங்க தெரியுமா? இந்த அக்காவே இப்படி இருக்குது, நமக்கு 60 வயசாச்சுன்னா என்ன ஆகுமோ? குறுக்கு வலி வந்துருமோ, மேல் வலி வந்துருமோ, கால் வலி வந்துருமோ, கை வலி வந்துருமோ, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வந்துருமோ, இப்படியெல்லாம் சிந்திக்காதீங்க. அல்லேலூயா. எத்தனை வயசானாலும் கர்த்தர் எனக்கு என்ன தருவார் தெரியுமா? பலன் தருவார். அல்லேலூயா. மான் கால் கொத்த பலனை கர்த்தர் தருவார்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க. ஆமா. நீங்க நிறைய பேர் பலவீனத்தை விசுவாசிக்கிறீங்க. அதனால தான் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு என்னது? கூடுதா கூடலையா? ஆமா. வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? வந்துருமோ இல்லை, அப்பயே வந்துருச்சுன்னு அர்த்தம். வந்துருமோ நினைச்சா என்னது? வந்துடும். எது வரப்போகுது? எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். அல்லேலூயா. வாழ்வது நான் கிடையாது. யார் வாழ்றா எனக்குள்ள? இப்படி நிறைய வேலை சொல்லணும். கண்ணாடி முன்னாடி நின்று முகத்தை பார்த்து அழுகக்கூடாது. எனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். என் மூஞ்சி யார் மூஞ்சி தெரியுமா? இயேசு மூஞ்சின்னு சொல்லணும். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதை விட்டு என்னமோ நானும் தனியாக இருக்கிறேன், எனக்கு யார் இருக்கிறா, பரிதாபமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏசப்பா என் எல்லையை பெரிதாக்குங்க, நான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற நிலைமை மாறணும். அல்லேலூயா. வெளியே என்னை கொண்டு வந்து என்ன செய்யுங்க? பயன்படுத்துன்னு விரும்பணும். எத்தனை பேர் பயன்பட விரும்புகிறீங்க? அப்போ காய்கறி கடைக்கு என்ன செய்கிறீங்க? போகிறீங்க. அல்லேலூயா. பால் வாங்க வெளியே என்ன செய்கிறீங்க? கிளம்புறீங்க. ஒரே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தெரிசிக்கூடாது, உட்காந்துக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். அப்படி செஞ்சீங்கன்னா வெளியே போனீங்கன்னா 4 பேருக்கு கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்லும்போது நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே சுவிசேஷம் சொன்னாலும் அந்த பிசாசு ஓடி போயிடும். அல்லேலூயா. ஆமாம். பிசாசு ஓடிச்சுன்னா அந்த அக்கா போய் ஒரு 4 பேர் என்ன செய்யும்? கூப்பிட்டு வரும். கூப்பிட்டு வருமா? கூப்பிட்டு வராதா? அப்போ உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பயன்படாத காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் எல்லாம் பெரிதாங்கன்னு வெளியே வர்றதே கிடையாது. எத்தனை பேர் வர போகிறீங்க?
இந்த ரெபேக்கா அம்மா வந்து ஒவ்வொரு வீடாக டோர் போய் தட்டுற போய் தான் நிறைய பேர் வர்றாங்க இல்லையா? ஆமாம், பாருங்க அவங்க இந்த காலத்திலும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு யாரை பற்றி சொல்கிறாங்க? இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. அது மாதிரி ஊர் ஊராக போகிறாங்க. நான் உண்மையில் அந்த அம்மா பாராட்டுறேன் இல்லையா? நம்ம நாட்டில் இருந்தால் இந்த வயசில் என்ன செய்வாங்கன்னா நல்ல காலத்திலே உட்காந்துருங்க, எந்திக்க மாட்டாங்க. இந்த வயசுலாம் படுத்து தூங்கிடுவாங்க, அவ்வளோதான். எந்திக்கிற பழக்கமே நம்ம ஆட்களுக்கு இருக்காது. எல்லைகள் பெரிதாகணும். எத்தனை பேர் எல்லைகள் பெரிதாகணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே என்ன 1000 கொடுக்க வைங்கன்னு ஜெபம் பண்ணணும் அல்லேலூயா. 1000 கொடுக்குறோம், 10,000 கொடுக்கணும் அல்லேலூயா. 10,000 கொடுக்குறோம், லட்சங்கள் கொடுக்கணும் அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட தரிசனம் நமக்குள்ள என்ன செய்யணும்? பெருகணும். இவனுக்குள்ள அந்த தரிசனம் இருந்துச்சு. எல்லைகள் என்ன செய்யணும்? பெரிதாகணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். 3வது என்ன ஜெபம் பண்ணான்னு தெரியுமா? உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். யாருடைய கரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் ப்ரெசன்ஸ் என்னோட இருக்கணும் அல்லேலூயா. நான் பிசாசு ப்ரெசன்ஸ் உணரக்கூடாது. நான் எந்த ப்ரெசன்ஸ் உணரக்கூடாது? உங்கள் ப்ரெசன்ஸை உணரணும், விரும்பணும். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்னா விரும்பணும். எப்படி நம்ம வந்து ஃபேனை போட்டோடனே காற்றுடைய ப்ரெசன்ஸ் உணர்றோமோ அதுபோல் யாருடைய ப்ரெசன்ஸ் எப்பயுமே என் மேலே இருக்கணும்? தேவ பிரசன்னம். சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்களை பார்த்தாலே கிறிஸ்தவங்களை போல என்ன செய்யுது தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன நினைக்கிங்க? இயேசு உங்கள் கூட இருக்க போய் தான் அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. நீங்கள் என்ன சிலர் பார்த்து ஃபாதர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன நினைக்கிங்க? நம்மளால் வருதுன்னு நினைக்கிறீங்க? யார் நம்ம கூட இருக்கிறா? ஏசப்பா நம்ம கூட இருக்கிற. சரிதானே? நம்மளை பார்த்தா 4 பேர் அப்படி கேட்கணும். ஆனால் நம்மளை பார்த்து நீங்கள் கிறிஸ்தீனா அப்படின்னு சந்தேகத்தோடு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது அல்லேலூயா. எப்படி கேட்கக்கூடாது? உங்களை பார்த்தா கிறிஸ்டின் மாதிரியே தெரியல. எப்படி உங்களை பார்த்தா நீ இப்படி கேட்டால் என்ன கொடுமை, எங்கே போய் சொல்கிறது? ஆனால் அவன் சொல்கிறான், உங்கள் கரை என் மேலே என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படின்னா தேவ பிரசன்னம் எப்பொழுதும் என் கூட என்ன செய்யணும்? இருக்கணும். மோசே அதான் சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வராமல் இருந்தால் இந்த இடத்த விட்டு என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க. உங்களுடைய பிரசன்ஸ் எப்பொழுதும் எங்களோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? உங்களுடைய பிரசன்ஸ் என் கூட வர்றதுனால அல்லவா அப்படின்னு சொல்றான் அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட தினமும் ஜெபம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உங்க பிரசன்ஸ் உணரணும், ஒவ்வொரு பகுதியில் உங்க பிரசன்ஸ் உணரணும், ஒவ்வொரு பகுதியில் நான் போகும்போது நீங்க என் கூட வரணும் அல்லேலூயா. அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அல்லேலூயா. கேட்டீங்கன்னா கர்த்தர் செய்வாரா? செய்ய மாட்டேன். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ல் இருந்து கர்த்தர் சொல்லும்போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பதே அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு பிள்ளை வந்து எப்பா நீங்கள் என் கூட எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெற்றோர் சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளை கேட்குறதுனா, நீ என் கூட இருக்கக்கூடாது, நான் தனியாக தான் என்ன செய்யணும், என் கூட இருக்க வேண்டிய செல்ஃபோன் மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ உள்ள பிள்ளைங்க கேட்குறாங்க. அந்த காலத்து பிள்ளை என்ன கேட்பாங்கன்னா, அப்பா நீங்கள் என் கூட என்ன செய்யணும், இருக்கணும்னு விரும்புவாங்க அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஏசப்பா உங்க கூட இருக்கிறத உணரணும்னு? அல்லேலூயா. அவர் பேரை பயன்படுத்தினா போதாதுங்க, அவர் பிரசன்ஸ் எப்பயுமே உணரணுங்க. அதுதான் நமக்கு முக்கியம் அல்லேலூயா. அப்பா பேரை நிறைய பிள்ளைங்க பயன்படுத்துறாங்க, ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் பேரை நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஏசப்பா என் கூட இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? கேட்கணும் அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறதா நமக்கு வந்து ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன செய்யணுங்க? ஏசப்பாவுடைய பிரசன்ஸ் எப்பயுமே, ஏசப்பா பிரசன்ஸ் எந்த பிசாசு என்ன செய்யும் தெரியுமா? ஓடி போயிடும் அல்லேலூயா. பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். ஓடுமா ஓடாதா? எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இயேசுடைய பிரசன்ஸ் எப்பயுமே நம்ம கூட வந்துச்சுன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பர்வதம் இருக்கலாம், அது இடிஞ்சு விடும். ஏன்னா அவருடைய பிரசன்ஸுக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகும். சங்கீதம் 96ல் போட்டிருக்கு, அவருடைய பிரசன்ஸுக்கு முன்பாக என்ன உருகுமா? பர்வதங்கள் மெழுகு போல. அப்போ உங்கள் பிரசன்ஸ், தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்குது அப்படின்னா, எந்த வியாதி உங்களை தாக்க முடியாது, எந்த பிசாசு உங்களை தாக்க முடியாது. ஏனென்றால் தீங்கு நாளில் அவர் தமது கூடாத மறைவினை ஒளித்து வைத்து பாதுகாப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிரசன்ஸ் தான். தேவ பிரசன்னம் எப்பயுமே நம்ம கூட என்ன செய்யணும்? இருக்கணும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நெகேமியா பாருங்க, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க, நெகேமியா மேலே யாருடைய கரை இருந்துச்சு? கர்த்தருடைய கரை இருந்தது பாருங்க. ரெண்டாம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
பாருங்க, தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய கரம்னா என்னதுங்க? தேவ பிரசன்னம். தேவனுடைய கரம் நெகேமியா மேல் இருந்தபோது 2 காரியம் நடக்குது. 1, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்குரிய தேவையை சந்திக்கப்படுது. 2, அவன் வசிப்பதற்குரிய வீடு கட்டுவதற்கு தேவை சந்திக்கப்படுது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஏசப்பா, உங்க கரம் மேல இருக்கணும், இருந்து ஏன் தேவை என்ன செய்யப்படணும்? சந்திக்கப்படணும். அதே வேளை நான் உங்க ராஜ்யத்தை கட்டுவதற்குரிய தேவை என்ன செய்யப்படணும்? அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்க பார்க்கலாம். அவன் தெளிவா சொல்றாம இருங்க. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டில். அப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் பரிபூர்ணமாய் சந்திப்பார். அல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லப்படுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஆண்டோட உரிமையை கேட்கணுங்க. இந்த வார்த்தையெல்லாம் முழுமையா விசுவாசிக்கணும். ஒரு நன்மை என்ன செய்யாதான்? ஒரு நன்மை என்ன செய்யாது? ஒரு நன்மை என்ன செய்யாது? அந்த உரிமையை பாராட்டணும். அல்லேலூயா. ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்க, நீ ஆசீர்வதிங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா. கேட்கணும். அல்லேலூயா. கேட்ட ஆண்டவர் தருவார தரமாட்டாரா? இந்த யாபேசு செய்தது சின்ன ஜெபம் தாங்க. ஆனால் அந்த ஜெபத்தில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. தெரியும் உங்களுக்கு? சாதாரண காரியம் கேட்கல, அவன் வாழ்க்கையே துக்கம் நிறைந்தது, வேதனை நிறைந்தது. நிறைய பேரை நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். உன் வாழ்க்கை எப்படி இருந்துன்னு வயசானவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஏதோ பிறந்தேன் தம்பி, ஏதோ வாழ்கிறேன், எப்படா உயிர் எடுத்துக்கிட்டு வாருன்னு ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்னா யாருமே என்ன செய்ய மாட்டேங்காங்க. கண்டுக்கிட என் வாழ்க்கை முழுவதும் துன்பமும் துயரம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைக்கு நீ இந்த பூமியில் இருக்கிற நாளெல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, கர்த்தர் ஒன்றில் சந்தோஷப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது என் பிதாவினால் அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக நம்ம தான் பாக்கியவான்கள். அது தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் தேவனை தனக்கு மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. தேவனை யாருக்கு மட்டும் பயன்படுத்தினாங்க? ஆபிரகாமே எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் மூலம் யாராவது ரசிக்கப்பட்டாங்களா? ஈசாக்கு எடுத்துக்கோங்க, யாராவது ரசிக்கப்பட்டாங்களா? யாக்கோபு எடுத்துக்கோங்க, யாராவது ரசிக்கப்பட்டாங்களா? யோசேப்பு எடுத்துக்கோங்க, யாராவது ரசிக்கப்பட்டாங்களா? நம்ம இவங்கெல்லாம் பெருசாக பேசுகிறோம், சரிதானா? ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டு சபை மூலம் எத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டு சபை மூலமாக ரசிக்கப்படுறவங்க ஏராளம். அல்லேலூயா. ரசிக்கப்பட்டு எங்கே போகுது? பரலோகத்துக்கு போகுது. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். பாக்கியமா இல்லையா? சொல்லுங்க. அவங்க எல்லாரும் கூடயும் ஏசு இருக்கிறத மற்றவங்க பார்த்தாங்க, அவ்வளோதான். ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் தேவன் கூட இருக்காருப்பா, நாங்கள் அதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். மிச்சப்படி ரசிக்கப்பட்டாங்கன்னு யாரையும் நம்ம என்ன செய்ய சொல்ல முடியாது. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை பற்றி சொல்லி ஒரு ஆத்மாவை நித்தியத்துக்குள்ளே என்ன செய்கிறோம்? கொண்டு வர எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு ஆத்துமாக்களை என்ன செய்யும்? தாரும் அப்படின்னு கேட்கணும். என்னத்தை கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாக்களை தாரும். அவங்களுடைய ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய அந்த கிருபை எனக்கு என்ன செய்யும்? நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் வேண்டுதலை தரித்திருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த அபிஷேகத்தை வைப்பார். அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா ஒருத்தங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துடும். இன்னைக்கு ஆண்டவர் இங்கே இருக்கிறவங்களை பார்த்து சொல்றார், நீ கேட்டனா நான் அப்படிப்பட்ட கிருபை உனக்கு தர விரும்புகிறேன்னு சொன்னேன். இல்லையா? எத்தனை பேர் அதை கேட்க போறீங்க? அப்ப யாருடைய கரம் நம்ம மேல இருக்கணும் சொல்லுங்க. என் கூட கர்த்தர் கரம் இருக்கிறத மற்றவங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். என் மேல துக்கம் இருக்கிறத மற்றவங்க பார்த்துடக்கூடாது. என்ன இருக்கிறத பார்த்துடக்கூடாது? உங்களை வந்து பார்த்தாலே, இவங்களை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. எப்படி? இவங்களை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி இயேசுவை பற்றி நம்மகிட்ட சொல்லி என்னது ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு ஓடிடக்கூடாது. அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு சமாதானம் எனக்கு என்ன செய்து கிடைக்குதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம். ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து எப்பயுமே அவர் ஏசப்பாட்ட தினமும் ஜோம் பண்ணிட்டு போவார். ஆண்டவரே நீங்கள் என் கூட நான் போகிற இடங்கள்லாம் என்ன செய்யணும்? வரணும் அப்படின்னு என்ன செய்வாரா? ஜோம் பண்ணிட்டு போகிறான். அது மாதிரி அவருக்கு ஒரு பெரிய நிறுவனம் இருந்திருக்குது. அவர் தினமும் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவருடைய பிரசன்ஸ் அவர் கூட வருமா.
எப்பயுமே அது அவர் உணர்வாராம். அதனால் அங்கே போனோடனே அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், இயேசுக்கு ஒரு டேபிள் போட்டு உட்கார்றதுக்கு ஒரு சேரை போட்டுருவாராம். இவர் சேரில் உட்காந்துருப்பார், அந்த சேரு ஒரு சேர் ஏசப்பா நீங்கள் உட்காருங்க பாரு. இவங்க ரூமுக்குள்ளே வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமுக்குள்ளே வந்தாலே சார் ஒரு பெரிய சமாதானம் என்ன செய்யுது தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவர் சொல்லுவாராம், நான் தனியாக இல்லை, என் கூட யார் இருக்கா? அவர் தான் உங்களுக்கு இந்த சமாதானத்தை என்ன செய்கிறாரு சார். நான் குழப்பத்தோடு வந்தேன் சார், நான் பலவீனத்தோடு வந்தேன் சார், வியாதியோடு வந்தேன் சார், ஆனால் இங்கே வந்தால் எனக்கு வயிற்று வலி இல்லை சார், தலைவலி இல்லை சார். யார் காரணம் நினைக்கிறீங்க? யார் காரணம்? இயேசுடைய பிரசன்ஸ் என்ன செஞ்சதுன்னா அந்த ரூமுக்குள்ளே வந்தாலே அவனுக்கு தலைவலி என்ன செய்யுது. இப்படி எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? உங்கள் ரூமுக்கு வந்தால் எனக்கு தலைவலியே வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன வந்துருச்சு? உங்க கூட கொஞ்ச நேரம் பேசுறது இல்லை, போன வயிற்று வலி என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. நாம கிட்ட வந்து பேசுனா என்ன சொல்லணும் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அதுதான் கர்த்தருடைய கராமர். இல்லையா? அப்போ எவ்வளோ விசுவாசத்தோடு ஜோமனை யோசித்து பாருங்க. யாபேச வந்து துக்கம் நிறைந்து வேதனை நிறைந்தோன்னு பேசினாங்க. ஆனால் கர்த்தர் கர அமர்த்த போது என்ன சொன்னாங்க தெரியுமா? கனம் பெற்றவனாக. எப்படிப்பட்டவனாக? ஏயா உங்களை பார்க்கும்போது ஒருத்தங்க சமாதானத்தை உணர்ந்தா, ஒருத்தங்க விடுதலையை உணர்ந்தா, நீங்கள் பேசுறதை கேட்டால் ஒருத்தவங்க வந்து டெலிவரன்ஸ் ஆகுறாங்கன்னா உங்களை எல்லாரும் கனம் பண்ணுவாங்களா கனவீனம் பண்ணுவாங்களா? இவன் ஏன் எப்படி கனம் பெற்றவனாக மாறினான் யோசித்து பாருங்க. ஒரு வேண்டுதல். அல்லேலூயா. அந்த வேண்டுதலை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க கேட்கணும், நான் இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு விடக்கூடாது. ஆண்டவரே நான் அந்த பூமியில் இருக்குன்னு உங்க கரை என் மேல என்ன செய்யணும் இருக்கும். இருந்தா எல்லாமே நமக்கு சந்திக்கப்படும். எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அவன் போற பிரயாணங்கள்லாம் கர்த்தர் பாதுகாத்தார்னு சொல்லி எஸ்தரா சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட மூன்றாவது கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் அதனால தான் பவுலை பார்த்து சொன்னார். பவுல்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதே, நான் உன் கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் சொன்னார். யார்? யோசுவா பார்த்து சொன்னார். யோசுவா 1:5 பாருங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிரசன்ஸ் எப்பயுமே என்ன செய்யும் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. என் பிரசன்ஸ் இருந்தால் நீ எல்லாத்தையும் சுதந்திரிப்ப. கர்த்தருடைய கரை இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம மூலமா நிறைய பேர் விடுதலை ஆகிறது மட்டுமல்ல, நாம் எல்லைகளை சுதந்திரிக்கிறவர்களாக மாறி போவோம். அல்லேலூயா. கர்த்தர் யோசுவா பார்த்து சொன்னார், உன் உள்ளங்கால் படுகிற எவ்விடத்தை நான் உனக்கு என்ன செய்வேன் சுதந்திரமா தருவேன். அதே மாதிரி பாருங்களேன், யோசுவா போற இடங்கள்லாம் கர்த்தர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேலைகளை நம்ம தவறு செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு சரியான ஆலோசனை கிடைப்பதில்லை. ஆனால் நீங்க தேவ பிரசன்ஸ் உணர்ந்தீங்கன்னா, நீங்க ஒரு தப்பு பண்ண போன ஆவியானவர் உங்களோடு பேசுவா. நீங்க எந்த காரியத்தை செய்யணும்னு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா கர்த்தர் உங்களோட என்ன செய்வார்? பேசுவார். அதாங்க கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் நம்ம மேல அமர்ந்துருச்சு அப்படின்னா தேவன் உங்களை வழி நடத்துவார். நீ எந்த பாதையில போகணும், என்ன செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத கர்த்தர் போதிப்பார். கர்த்தருடைய கரம் அப்ப நம்ம விரும்பணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரை இன்னைக்கு உறுதியா பிடிக்கணும். ஆண்டவரே உங்க கரை மேல என்ன செய்யணும்? அமரணும். அமர்ந்தா கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. நீங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நிறைய வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கரை மேல் அமர்ந்த பொழுது நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு போட்டு வந்திருக்கீங்களா? கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்த பொழுது என்னை காலூன்றி நீக்கும்படி செய்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கரம் அமர்ந்த பொழுது தீர்க்க தரிசனம் வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய கரம் அமரும்போது நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் அமரும்போது நமக்கு மறுரூபத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா. ஒரே எல்லைக்குள்ள இருக்க மாட்டோம். கர்த்தருடைய கரம் இருந்தால் எல்லைகள் பெரிதாகும். எல்லாம் என்ன செய்யும்? ஆவிக்குள்ளாகிறான். ஆவிக்குள்ளானோட ஆவியானவர் எசேக்கியேலை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சார் தெரியுமா? கர்த்தருடைய கரம் அவனை அப்படியே தூக்கிட்டு போய் எருசலேமில் காணப்படுகிற அருவருப்பெல்லாம் என்ன செய்யறாரு? காமிக்கிறார். காமிச்சாரா இல்லையா? இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்கு செப்பரேட்டா வார்த்தை வருது, கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். ஆனால் நீ விரும்பி கேட்கணும் அப்படிங்க. நீ ஏறி வா அப்படிங்கிற. உனக்கு ஏறி வரணும். இன்னும் ஆண்டவர் மேன்மையான காரியங்களும் உனக்கு வச்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்களாம் அந்த மாதிரி கேட்கும். சரி தானே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் பார்த்தீங்கன்னா அப்படி டிஸ்டலில் பார்த்து ரசிக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். பார்த்தீங்களா? கடல் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. கடல் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அந்த குளிர்ந்த காற்று எப்படி இருக்குது தெரியுமா? ஜிலு 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 ஜிலு. ஆனால் கடலுக்குள்ளே வரமாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அடுத்து ஒரு கேஸ் இருக்குது. இந்த காலம் மட்டும் என்ன செய்யும்?
அப்படி நனைஞ்சு அப்படி அப்படி ஓடிடுது. பார்த்துருக்கீங்களா? இது 2வது கூட்டம். 3வது ஒரு கூட்டம் இருக்குது. இந்த முழங்கால் வரைக்கும் என்ன செய்யும், அப்படி போயிட்டு அதுக்கு என்ன செஞ்சு ஓடி இருந்துடும். அடுத்து ஒரு கூட்டம் இருக்குது, இடுப்பளவு போகிறது. இன்னொரு கூட்டம் இருக்குது, அது என்ன செய்யும் தெரியுமா? அதுதான் என்னத்தை எடுக்க முடியும் தெரியுமா? விலையேறப்பட்ட முத்துக்களை என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். இங்கே இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் அந்த எல்லைக்குள்ளே ஒன்று கொண்டு போக விரும்புகிறேன், எனக்கு தரமாட்டாரா அப்படின்னு நினைக்கிறேன். நான் பட்சபாதம் உள்ள தேவனா, பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு தரல, நான் தரமாட்டேனா அப்படின்னு கர்த்தர் கேட்குறேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். சிஸ்டர், அல்லேலூயா. ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்லும்போது, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும்போது, லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6, 7, 8, 9 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. கர்த்தருடைய கரம்ங்கிறது எதை குறிக்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்ஸை குறிக்குது. அல்லேலூயா. எப்பயுமே நம்ம கூட யார் இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆனால் யார் கிடையாது, யார் இருக்க மாட்டேங்க. ஒரு காலத்தில் ஆவியார் இருந்தார், இப்போ அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆனால் யார் இல்லை. சிம்சோனுக்கு ஆவியான விலகினதே என்ன செய்யலை, தெரியல. எவ்வளோ ஒரு பெரிய கொடுமை பார்த்தீங்களா? நல்லா கவனிக்கணும். ஆவியானுடைய பிரசன்ஸை நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், உணரணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. அந்த அனுபவம் இருந்தால் கர்த்தர் நம்மளை நடத்திடுவார், கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்துவார், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு மனிதனும் உங்களை என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிற கரம், கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்துகிற கரம். அதனால இந்த கரம் உங்க மேல அமர்ந்து விரும்பணும். அல்லேலூயா. அவருடைய கரம் என்னை வழிநடத்த விரும்பணும். அல்லேலூயா. விரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார், தர விரும்புகிறார். 4வது அவன் ஜெபம் பண்ற ஜெபம் என்ன தெரியுமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. எது துக்கப்படுத்தக்கூடாது? இந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தீங்குன்னா என்ன தெரியுமா? அதாவது அந்தந்த காலத்துக்குரிய சிலர் சொல்லுவாங்க, வியாதி வரும் அப்படின்னாங்க. அந்தந்த காலம் வயசாயிடுச்சு சார், கால் வலி வரும் சார், வயசாயிடுச்சு சார், எலும்பு மூட்டு தேயும் சார், வயசாயிடுச்சு சார், கண் என்ன செய்யும், பலவீனப்படுத்த. அது உலகத்துக்காக, உனக்கு வராது. என்ன இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது உலகத்துக்காரங்களுக்கு ரைட் தான். வயசாயிடுச்சுன்னா என்ன செய்யும், கையிலுக்கும் காலு இழுக்கும், அது இழுத்துட்டு போகுது. நான் யாருடைய பிள்ளை சொல்லுங்க. அதனால உலகத்துக்கு வர்ற இந்த தீங்கை நினைச்சக்கூடாது. அவன் கரெக்டாக ஜோம் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? உலகத்துக்கு மக்களுக்கு வர்றது போல வியாதி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உலகத்து மக்களுக்கு வர்றது போல. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகளில் ஒன்றை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மாறுவாரா மாற மாட்டாரா? அவர் மாறாதவர். அல்லேலூயா. தேவ பிள்ளை. அதனால நீங்க இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கணும். தீங்கை நினைச்ச கூடாது. நான் சாகு வரைக்கும் நல்ல கிழங்கு மாதிரி வாழணும்னு விரும்பணும். அல்லேலூயா. எப்படி வாழணும்? கிழங்கு மாதிரி என்ன செய்யணும்? நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வயசான தாத்தா பாத்தீங்கன்னா, நான் இப்பயும் பார்க்குறேன், காலில் செப்பலே போட மாட்டேங்க. இந்த வீட்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி டங்கு 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 என்ன செய்யற, காட்டுக்கு போறாங்க. நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வர சொன்னாலே நம்ம ஆட்களுக்கு பிசு 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 இருக்குது. ஆனால் அந்த ஆற்று மக்களை பற்றி இப்பயே நான் பார்க்குறேங்க, வயசான தாத்தா பாட்டிகள் அப்படி கிளீனாக கந்து மாதிரி இருக்காங்க, கிழங்கு மாதிரி என்ன செய்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. என்ன செய்கிறாங்க? காட்டுக்குள்ளே யார் தான் நிற்கிறா? 12 கிலோமீட்டர். ஆமாம், நம்ம ஒரு அம்மாவை போய் பார்த்தோம். அந்த அம்மா சொல்கிறாங்க 12 கிலோமீட்டர் ஜனம் போகிறதுக்கு 12 கிலோமீட்டரு, வர்றதுக்கு 12 கிலோமீட்டர். நம்ம ஆட்களை நடக்க சொன்னீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து ஆஸ்பத்திரியில் தான் என்ன செய்யணும், சேர்க்கணும். அது காட்டுக்குள்ளே தனியாக. எதுக்குள்ளே தனியாக? ரோட்டில் நடக்க சொன்னாலே நம்ம ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன செய்யணும், காட்டுக்குள்ளே தனியாக போனால் யார் வருவோம், எது வருமோ. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சுமையோடு நடக்கிறாங்க. என்ன நடக்கிறாங்க? நம்ம ஆட்கள் தனியாக சும்மா நடக்க சொன்னாலே 12 கிலோமீட்டரில் படுத்து ஆயிரும். அப்போ யோசித்து பார்க்கணும், ஆண்டோட கேட்கணும். தீங்கு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், மற்றவங்களுக்கு வர்ற மாதிரி பலவீனம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு நீங்கள் வேண்டிக் கொண்டால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேண்டுதல், உன் வேண்டுதல் கேட்கப்படும் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ச்சியாக கேட்கணும்னு அர்த்தம், தொடர்ச்சியாக தேடணும்னு அர்த்தம். தொடர்ச்சியாக என்ன செய்யணுமா,
தட்டணும். அல்லேலூயா. சில ஆசீர்வாதத்தெல்லாம் பெறணும்னா உடனே எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், தர மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், அபிஷேகத்தின் மேன்மை தெரியாதவனுக்கு நான் அபிஷேகத்தை தருவதில்லை. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது வேற, பிரசன்ஸ் என்பது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிக்கணும். சரிதானா? பிரசன்ஸ் நமக்கு அவசியம்தான், ரொம்ப நல்லது. ஆனால் அபிஷேகம் என்ன செய்ய தெரியுமா? அணுகுண்டை போல வல்லமை இருக்கும். அபிஷேகம் எப்படிப்பட்டதுங்க? அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவருடைய பிரசன்ஸ் இருந்துச்சு. பிரசன்ஸ் என்ன செஞ்சுன்னா, அவர் போன இடங்கள்ல நிறைய பேர் சுகமானாங்க. ஆனால் சீசர்களுக்கு இயேசு கொடுத்தது என்ன தெரியுமா? அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்ன செஞ்சு தெரியுமா? நிழல் பட்ட மாத்திரத்தில் நிறைய பேருக்கு என்ன செஞ்சது? சோகம் வச்சது. பவுலுடைய கட்சியை எடுத்துட்டு போறாங்க. என்னத்தை எடுத்துட்டாங்க? பெல்ட் எடுத்துட்டு போய் போட்டா, கட்சிப்பு எடுத்துட்டு போய் போட்டா, பிசாசு ஓடுது. எல்லாம் என்ன செய்யுது? ஐயாவே போகல. யார் போகல? பவுலே போகல. ஆனா இவன் பேரை சொன்ன சில பிசாசுனா என்ன செஞ்சு? ஓடிச்சு. அதை பார்த்து தான் மந்திரவாதிகளுக்கு துணியில வந்துருச்சு. ஏன்னா பவுல் பேரை சொல்லி நிறைய பேர் பிசாசு துரத்துனாங்க. பவுல் பிரசங்கிற இயேசுவின் நாமத்தில் உனக்கு என்ன செய்யறேன் சொல்றேன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லும் போது பிசாசு போச்சு. இதை பார்த்தோன்னே மந்திரவாதிகளுக்கு துணிகிற வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? மந்திரவாதிகளுக்கு துணிகிற. அவங்களும் யூஸ் பண்றாங்களா, நம்மளும் என்ன செய்வோம்? அப்ப எந்த அளவுக்கு அபிஷேகம் யார் மேல இருந்திருக்கு யோசித்து பாருங்க. பவுல் மேல இருந்த அபிஷேகம் பயங்கர அனாயிட்டிங். அல்லேலூயா. இந்த கேத்தரின் குல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மா இறந்து போச்சு, ஃபாரின்ல இருந்துச்சு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா தேவ பிரசன்ஸ் உணர்வாங்களாம். மக்கள் கண்கள் இருந்து என்ன வருமா? கண்ணீர் வரும். இதான் என்னது தெரியுமா? அபிஷேகம். இதான் என்னது? ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு காலையில் 10 மணி மீட்டிங்னா 3 மணிக்கெல்லாம் வந்து காத்திருப்பாங்களா அந்த ஆலயத்தில், அந்த ப்ரேயர் நடக்கிற இடத்துல. எத்தனை மணிக்கு? உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவோம், உண்மையில நான் அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறேன். இப்போ காத்திருக்க மாட்டேங்காங்க. ஆனால் காத்திருக்கக்கூடிய நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது என்ன நாள் வருகிறது? இப்போ நம்ம தான் போய் திறந்து வச்சுக்கிட்டு நம்ம ஊழியத்துக்கு. ஆனால் இனி ஒரு நாள் வருகிற இந்த ஊழியத்தில் என்ன வரப்போகுது தெரியுமா? மக்கள் முந்தின நாளே காத்திருக்க போகிறாங்க. அந்த இந்த ஊழியத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக வருது. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு அப்படி தான் 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. இந்த அம்மா எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு வரிசையில். கதவு காலையில் 9 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அதை தட்டி மக்கள் பார்த்தீங்கன்னா வரிசையில் இருப்பாங்களாம். முண்டி அடிச்சுட்டு உள்ளக்குள்ள போவாங்களாம் மக்கள். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இப்படி கூட்டமாக இருக்கிறதுனால நேரடியாக கதவு வழியே வர முடியாதான். அதனால கிச்சன் ரூம் வழியாக ஒரு நாள் வந்துச்சான். கிச்சன் ரூம் வழியாக அங்கே வேலை பார்த்துக்கிற பொத்து என்ன செய்யறாங்க? கீழே விழுந்து அழுகிறான். அல்லேலூயா. எல்லாரும் தேவ பிரசன்ஸ் என்ன செய்யறாங்க? உணர்றாங்க. அந்த அம்மா உள்ளக்குள்ள போய் அப்பான்னு தான் கூப்பிடுமா. அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா அந்த ஆலயமே பார்த்தீங்கன்னா தேவ பிரசன்ஸ் தான். எல்லாம் அழுகுவாங்க. அல்லேலூயா. இதான் என்னது தெரியுமா? அபிஷேகம். இப்போ எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம்னு நினைக்கிறீங்க? இதைத்தான் ஏசாயா 61 கர்த்தர் சொன்னார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஆண்டவர் இங்கே இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல, நான் உன்னை இந்த எல்லைக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். உன் எல்லை குறுகின எல்லையா இருக்குது, அதை விட்டுட்டு வெளியே வா, வானத்தை பாரு அப்படிங்கிற. எதை பார்? இது போல நான் உன்னை பெருக பண்ணப்பார். பூமியை பார், இது போல நான் உன்னை பெருக பண்ணப்பார். கடற்கரை மணலை பார், நான் இவ்விதமாய் பெருக பண்ண போகிறேன். நான் உன்னை அநேக தேசங்களுக்கு கொண்டு போக போகிறேன். அநேக தேசங்களில் கர்த்தருடைய நாமம் மகிழப்பட போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை இன்றைக்கு நம்ம மூலமாக என்ன செய்ய போகிறார்? செய்ய விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? 4 காரியம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். நமக்கு நேரம் இல்லை. கரெக்டாக 1 மணிக்கு முடிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வெளியூர்லாம் போகணும் அப்படிங்கிறதுனால தான் கரெக்டான நேரத்துக்கு நம்ம முடிக்கணும். இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டவர் பேச சொன்ன காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம டைம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் யாபேசை போல ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க? ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? ரெக்வஸ்ட் தான், கெஞ்சி கேட்குறது. சரி, நான் தயவு செய்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, உங்களுடைய கரை எங்கூட இருக்கணும்ப்பா. அதை மற்றவங்க பார்க்கணும், நானும் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். அதுபோல் தீங்கு என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க வர்ற விலகிற எனக்கு என்ன செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு கால் வலிக்கலாம், கை வலிக்கலாம், மேல் வலிக்கலாம். அவனுக்கு ஒரு வியாதி வருதுன்னா எனக்கு அப்படியே வந்துடக்கூடாது. அவன் அடிச்சு போட்டானா எனக்கு அடிச்சு என்ன செய்யக்கூடாது,
வரக்கூடாது. நான் நல்ல ஆரோக்கியத்தோடு மக்கள் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். இல்லையா? ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும்படி சொல்றாரு. அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியம் செய்யப்படி போயிருந்தது. அப்போ வந்து இந்த காலரா வியாதி, இப்போ நமக்கு காலரா வியாதி வந்தால் மருந்து இருக்குது, அப்போ கிடையாது. அந்த வியாதி இந்த கொரோனா மாதிரி பரவின பொழுது நிறைய பேர் கொத்தா என்ன செஞ்சாங்கன்னு சேர்த்தாங்க. அந்த கிருமி பட்டாலே அடுத்த வினாடி வியாதி என்ன செஞ்சோன்னா வந்துடும். அந்த மாதிரி வியாதி அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் செத்துருக்குறாங்க. இது நிறைய மருத்துவர்கள் நம்ம போட்ட மாதிரி தான் முகக்கவசம், கை கவசம், எல்லா கவசம் போட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா செத்த டெட் பாடியெல்லாம் தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இவர் எந்த கவசமும் போடல. இவர் போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒவ்வொருத்தங்களையும் தூக்கி ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதை ஒரு டாக்டர் பார்த்துட்டு, நீ இப்படி இருந்தானே நீ செத்து போ அப்படின்னு இவர் சொன்னாராம். என் மேலே கர்த்தருடைய அக்னி இருக்குது, என் மேலே என்ன இருக்குது, எனக்கு ஒன்றும் திரும்பியெல்லாம் ஒன்றும் செய்யாது, பண்ணாதுன்னு. ஆனால் இந்த மனுஷன் இவ்வளோ காலம் பேசுகிறதே பெருசு தான். ஏன்னா நம்மளாக இருந்தால் பேசுகிற நேரத்தில் என்ன செஞ்சுருப்போம், செத்து போயிருப்போம். அதனால் இவங்க சொல்கிறது ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம், இன்செக்ஷன் மூலமாக, ஊசி மூலமாக அந்த கிருமியை எடுத்து இவருடைய கையில் விட்டு பார்த்தாங்களாம். டெலஸ்கோப் வச்சு பார்த்தா இவர் கிருமியை கையில் பட்ட உடனே அப்படியே துடிச்சு கொஞ்ச நேரத்தில் செத்து போகணும். வியாதிச்சு இதாங்க அபிஷேகம். ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், நான் அந்த அபிஷேகத்தை உனக்கு தர போகிறேன், நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், அடுத்த எல்லைக்கு நான் உன்னை கொண்டு போக போகிறேன், உன் இறுதியம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அடுத்த எல்லைக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். கண்ணை மூடி ஏசப்பா பாருங்க, பார்க்கலாம். கண்ணை மூடி, ஏசப்பா நீங்கள் என்னோடு பேசணும்.